கர்த்தர் சொன்னார், உள்ளான மனிதனிலே பலன் தேவை. உள்ளான மனிதன் எப்படி இருக்கணும்? வெளியரங்கமான அலங்காரத்தை விட உள்ளான மனிதனில் பலன் தேவை. ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளையினுடைய உள்ளான மனிதன் எவ்வளவு பலனாக இருக்கிறானோ அவ்வளவாக அவனுடைய வாயிலிருந்து விசுவாசத்தின் வார்த்தைகள் வெளிப்படும். அவனுடைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், அவனுடைய எதிர்மாறான சூழ்நிலைகளிலே அந்த விசுவாச வார்த்தை அவனை தேற்றி, அந்த விசுவாசத்தின் வார்த்தை அவனுக்கு ஒரு வெளிச்சமாய், அவனுடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை ஆவியானவர் உள்ளே இருந்து வெளியே காண்பிப்பார். அப்போ எதில் பலன் தேவை? உள்ளான மனிதனில் பலன் தேவை. இந்த உள்ளான ஆவிக்குரிய மனிதனுக்கு பலன் என்ன தேவை? பிரியாணி தேவையா? சப்பாத்தி தேவையா? கொண்டக்கடலை தேவையா? சிக்கன் மட்டன் தேவையா? நோ. த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட், ஆவிக்குரிய பலனை தருகிற வேத வசனத்தாலே நாம் நிறைந்திருக்கணும். யோவான் 6:63 சொல்லுகிறது, என் வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமே, வேத வசனங்களுக்குள்ள ஒரு பவர் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதோ எழுத்துக்களால் எழுது அப்படியே பைபிளை மூடி வச்சிருக்கிறாங்க? உண்மைதான். ஆமேன். இதை புக்கா பார்க்குறவனுக்கு இது புத்தகம், இதை பட்டயமாக பார்க்குறவனுக்கு இது பட்டயம். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு போர் வீரன் என்றால் அவன் எதை மறந்தாலும் பட்டயத்தை மறந்துடக்கூடாது. ஒரு நல்ல தேவ பிள்ளை வேதத்தை மறக்கக்கூடாது. ஆமேன். ஓசியாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை மறந்து விட்டேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்ல விரும்புகிறாரு? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யாமல் இருக்கணுமா? பட்டயத்தை எடுத்து ரத்தம் சிந்தாதபடிக்கு பட்டயத்தை உள்ளே வைக்கக்கூடாதான், ரத்தம் சிந்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசதியாக இருக்காத. வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தில் கூர்தூட்டப்பட்டவனாய், உன் ஆத்துமாவிலே வசனங்களினால் நிறைந்து பலன் உள்ளவனாய். ஆமேன். ஆவியானவர் உன்னை உருவாக்குவதற்கு ஏதுவாய், நினைப்பூட்டுவதற்கு ஏதுவாய், நீ அந்த ஆவிலே ஆமேன் உன்னை கட்டி எழுப்புவதற்கு ஏதுவாய் உன்னை வசனத்தில் நீ நிறைந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.